இது எல்லாமே இருக்கவே முடியல, என்னால நிறைய வித்ட்ராயல் சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா யாருமே வந்து ஓப்பனா வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, எப்படி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம லீவ் எடுக்கிறோம், பிரேக் எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி மனசு சரியில்லைன்றதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் வந்ததுன்னா, எனக்கு ஆல்கஹால் எடுத்தாதான் தூக்கம் வருது, எனக்கு ஆல்கஹால் எடுத்தாதான் அடுத்த நாள் நான் போய் வேலை செய்வேன், வேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்றது. கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகணும், பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகணும், இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆகணும். மெயினாக இப்போ ஆஃபீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும்? ஏன்னா இப்போ வந்து ஹராஸ்மெண்ட், அப்யூஸ்லாம் அதிகமாக நடக்கும்போது அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கணும், அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக அங்கே ஒருத்தர் இருக்கணும், ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை யாராவது இருக்கணுன்றதெல்லாம் முக்கியமாக இருக்குது. பட் அதை பற்றி நானும் அவ்வளோவா பேசலை. இல்லை, கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ் வரைக்குமே வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல் கிட்ட கூட வந்து ஓப்பனாக போய் பேச மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 ஆஃபீஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்கூலோ இந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களே ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப் மாதிரி நடத்தலாம். மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ஸ்டிக்மா இருக்குது. யாருமே வந்து ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா இவங்க என்ன நினச்சிப்பாங்க, இல்லை அந்த ரூமுக்கு போனாலே மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிற இதில் நான் ஜென்ரலி ரெக்கமெண்ட் பண்ணுறது, நம்ம வந்து ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ் பண்ணுறோம், ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணுறோம். என்றைக்குன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் காமனாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு யார் யாருக்கு இந்த ஸ்கோர்ஸ்க்கு நடுவில் இருக்குது அப்படின்னா யூ ஆர் ஓகே, இந்த ஸ்கோர்ஸ்க்கு மேலே எப்படி உங்கள் சுகர், பிபி, டயபெட்டிஸ் லெவல் மாதிரி அது. அப்போ இது இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிவென்ஷனுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஜென்ரிக்காக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கான்செப்ட்ஸு இது எல்லாமே பண்ணி கூட உங்களுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் வரலன்னா தென் யூ கேன் சீக் இண்டிவிஜுவல் ஹெல்ப்புங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இருக்கும், நம்ம காமனாக தான் அட்ரெஸ் பண்ணுறோங்கிற இருக்கும்போது அது ஒரு மைல்டு ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணும். அண்ட் ஓகே, எடுக்கலாம், ஹெல்ப் எடுக்கிறது நார்மல் தான். இது வந்து எப்படி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம லீவ் எடுக்கிறோம், பிரேக் எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி மனசு சரியில்லைன்றதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் வந்ததுன்னா அவங்க வந்து ஈஸியாக ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்லேருந்து அது ஃபர்தராக போகாமல் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கெல்லாம் போகாமல், ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கோப் அப் பண்ணுறதுக்கு சில மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, எக்ஸசிவ் ஈட்டிங்கு, அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஐ திங்க் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்லி இந்த மென்டல் ஹெல்த் டேலேருந்து கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அதை கோப்பப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு பாதையை சேர்ந்தெடுப்பாங்க, ஒரு ட்ரிங்கிங், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி. ஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ஆனால் ஆஃபீஸில் எல்லா செட்டப்புமே இருக்குது, ஜிம் இருக்குது, நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டே இவங்களுக்கு உடம்பு அஃபெக்ட் ஆகும். அதுவே கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குன்றவங்க நிறைய பேர் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ், உடம்பு வலி, நம்ம லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுமே செலக்ட் பண்ணுறது ஆல்கஹாலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை நான் கோப்பப் பண்ண என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் இந்த லேபரர்ஸ் ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஆல்கஹால் எடுத்தால் தான் தூக்கம் வருது, எனக்கு ஆல்கஹால் எடுத்தால் தான் அடுத்த நாள் நான் போய் வேலை செய்வேன், இந்த வேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்கிறது. அவங்களுக்கு வந்து இதை தாண்டி வேறு கோப்பிங் மெக்கானிசம் இருக்குங்கிறத நம்ம காமிக்கணும். இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறேன், அதுவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தானே, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில மசில், ஒரு சில தசையை தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சஸ்ஸு இல்லை ஹோல் பாடி ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இம்மீடியட் ரிலீஃப் கிடையாது. நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது ஸ்விக்கியில் இம்மீடியட்டாக டெலிவரி ஆகுற மாதிரி எல்லாத்துக்கும் இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது நடக்காது. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிள் மூச்சு பயிற்சி, சிம்பிள் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸை 21 days, ஏன்னா 21 days இஸ் அ ப்ரூவன் மெத்தட். அப்போ 21 days நம்ம பண்ணுறோன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களும் நானும் நம்ம எவ்வளோதான் இதை பற்றி பேசினாலுமே அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த ஓன் மோட்டிவேஷன் டிசையர் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இஃப் இட் டசன்ட் ஒர்க் தென் யூ டெல் அஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ சப்போஸ் நான் இந்த மென்டல் ஹெல்த் டேலேருந்து நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், என்னோட ஹெல்த்துக்காக நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கன்சிக்யூட்டிவ் 21 days பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இட். இப்போது சக்கரை ஸ்வீட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஸ்வீட்னஸோட என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீ 21 days எனி ஆக்டிவிட்டி ஆஃப் யுவர் சாய்ஸ், இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து நிறைய இன்னைக்கு நியூரலாஜிக்கலி நிறைய சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றாங்க. பிரெயின்ல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வருது, ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் வருது, என்ன குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்க அதை கன்சிக்யூட்டிவா பண்ணி பார்த்துட்டு தென் யூ கேன் ஃபர்தர் பில்ட் அப் ஆன் தட். இப்போ இதை தாண்டி வந்து அவங்க வேற லெவல்ல இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே இருக்கவே முடியல, என்னால் நிறைய விட்ராயல் சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை சீக் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு பர்டிகுலர்லி என்ன இஷ்யூ இருக்குன்றது அனலைஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சில தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா தென் யூ கேன் என்ன சொல்றது கெட் ரிட் ஆஃப் திஸ் ஹேபிட் அண்ட் வேற ஒரு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் இதுக்கு நீங்கள் போகலாம். ஓகே மேம், நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சொன்னதே ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருக்கோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வேலையை பிடிச்சி தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பண்ணுறாங்க அந்த ஒர்க் ஆகட்டும், இல்லை எனக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், வீட்டுக்காக தானே நான் உழைக்கிறேன், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இனிஷியலி தெரியாது. யங் ஏஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரப்பர் பேண்டை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணலாம், ஏன்னா அது எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அதை பண்ணக்கூடாது, கான்ஷியஸாக இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். ஐ திங்க் அது வந்து எனக்கு இப்போ ஞாபகம் வருது என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கால்ஸ் எல்லாம் பேசினா இவ்வளோ டைம் தான் பேசணும், இதுக்கு மேலே போனால் சார்ஜு, இதுக்கு மேலே போனால் கட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ எப்படி ஹோட்டல் போனால் லிமிட்டெட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுவுமே அன்லிமிட்டடாக இருக்கும் போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ம தான் கான்ஷியஸாக வந்து அது இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து 8 hours 9 hours இல்லாமல் நான் இவ்வளோ ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி பிரேக் எடுப்பேன், இன்னைக்கு நான் இவ்வளோ ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு பண்ணணும். See, there are certain things which is not உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னா கூட ஐ திங்க் நெகோஷியேட் பண்ணுறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த விஷயத்த வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு பண்ணணும். ஓகே மேம், சொன்ன மாதிரி இப்போ பர்சனலாக இதை பண்ணலாம், நமக்கு பிரச்சனை அப்படின்றத போய் சொல்லலாம், இல்லை அடுத்து நம்மளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பில்ட் பண்ணி. இல்லை, இப்போ எம்ப்ளாயி வெல்பீயிங்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஹெச்ஆர் வெல்பீயிங்லாம் இருக்கு, இது வந்து கார்பரேட் செட்டப்ல. இப்போ பர்சனல் லெவல் மேடம், இப்போ உங்கள் பிஸ்னஸ் இல்லை நீங்கள் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸு அந்த மாதிரில இப்போ கடை வச்சுருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் அவங்க தான் கான்ஷியஸாக பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் யூ ஆர் லக்கி. நீங்கள் யாருக்குமே ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓனாக பண்ணுறவங்க இந்த மாதிரி மேனேஜர்ஸ் அண்டரில் இல்லை யார் அவங்க இதில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்குது. பட் அங்கேயுமே அந்த அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொன்னீங்க, இந்தியாவில் இது நடக்குமா அப்படின்னு. இதே எம்ப்ளாயி இந்தியா ஓவர்சீஸில் போய் வேலை செய்யும் போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதே கம்பெனி இதுதான். பட் ஆனால் இங்கே இருக்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ அந்த கொஸ்டினை யார் அரைஸ் பண்ணுறது இல்லையா? நம்ம தானே அரைஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்தால் நம்ம தான் அரைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹோலிஸ்டிக்காக எல்லாருமே பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகணும், பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகணும், இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் கொண்டு வர முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. ஓகே, இவங்கெல்லாம் வர வரைக்கும் நான் என் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா தென் யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ். என்ன பண்ணும், ஏன்னா இந்த சிஸ்டம் இவ்வளோ பேர் வர்றதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள உங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு தேவையானது கிடைக்கும்.